இப்ப கீவேர்ட்ஸ்னா என்னன்னா, ரிசர்வ் வேர்ட்ஸ் தட் ஹேவ் சம் ப்ரீடிஃபைன்ட் மீனிங்ஸ் அண்ட் ஆர் யூஸ்ட் பை த ஜாவா கம்பைலர் ஃபார் சம் இன்டர்னல் ப்ராசஸ் ஆர் ரெப்ரசன்ட் சம் ப்ரீடிஃபைன் ஆக்ஷன்ஸ். இப்ப ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இப்ப ரிசர்வ் வேர்ட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப ஸ்கூல்ல வந்து ஒரு பிரின்சிபல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பிரின்சிபலோட ரூம்ல வந்து அங்க இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சிபலுக்கு மட்டும் தான் அது வந்து ரிசர்வ்டான விஷயம். அத மத்த யாராலயுமே யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? அதே மாரி தான் ஜாவா கீவேர்ட்ஸுமே. ஜாவா கீவேர்ட்ஸ் வந்து அதுக்கு தனியா ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அதுக்கு மட்டும் தான் அத நம்ம யூஸ் பண்ண முடியுமே தவிர, வேற எந்த பர்ப்பஸ்க்காகவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கான நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம போனதுல பார்த்திருந்தோம். அந்த ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்ல வந்து நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கு காரணமே இதுதான். கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபையர்ஸா யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்து அதுக்கான ரிசர்வ்டு வேர்ட்ஸ் கிடையாது. அதனால மட்டும் தான் கீவேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்றாங்க. அதே மாரி ஒரு வேரியபிள் நேம், அப்புறம் வந்து ஒரு மெத்தட் நேம், இல்லன்னா ஒரு கிளாஸ் நேம். அதையே நம்ம ஐடென்டிஃபையர்ஸா யூஸ் பண்ண முடியாது.